கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோங்க. நம்ம யார் யாருக்கு அப்படின்னா, டிகிரி முடித்தவங்களுக்கு, 10th பாஸ் ஆனவங்களுக்கு, +2 பாஸ் ஆனவங்களுக்கு. ஸோ 10th +2 டிகிரி முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப்புக்காக இந்த இயர் 2026 வெயிட் பண்ணிட்டுருப்பீங்களே, அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய 2026, 27க்கான எக்ஸாமினேஷனுடைய காலண்டர் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலண்டருடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து லைக் பண்ண சொல்லுங்கள், சென்ட் பண்ணுங்கள், சரிங்களா, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்எஸ்சி 2026க்கான கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஜனவரி 18லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கிளாஸஸில் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பர் 9442112979க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குது இல்லையா, அதில் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எஸ்எஸ்சி காலண்டரு. ஸோ 7+ எக்ஸாமினேஷன்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க வெளியே வந்திருக்குது. எஸ்எஸ்சி சிஜிஎல், சரிங்களா. ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்லில் வந்து 2026 மார்ச்சில் வந்திருக்குதுங்க. சிஹெச்எஸ்எல் வந்து ஏப்ரல் 2026 வந்துடும். எம்டிஎஸ் ஜூன் 2026, அதே மார்ச் 2026. ஜேஇ சிபிஓ செப்டம்பரில் வந்து ஜிடி எகைன் வரப்பொழுதுங்க. ஸோ இதுக்கான நீங்கள் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். பார்த்துக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கவர்மெண்ட்லேருந்து விடப்பட்ட, அதாவது நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்லேருந்து விடப்பட்ட அந்த கேலண்டர்ஸுடைய இந்த டென்டேட்டிவ் கேலண்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இயர் 2026, 27 தான் நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள், பேப்பர் 1 எதுக்கு பாருங்கள், நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஜேசிஆர் எல்டிசி கிரேட் லிமிடெட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்ச் 16th மார்ச் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரப்போகுது. 16th மார்ச் அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போகுதுங்க. 7th ஏப்ரல் க்ளோசிங் ஆகிரும். எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக மே 2026. ஸோ இது பேப்பர் 1, சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த ஒரு எக்ஸாமினேஷன், அதே மாதிரி 16th மார்ச் 2026, 7th ஏப்ரல் மே 2026ங்க. அதே மாதிரி ஏஎஸ்யூ கிரேட் எக்ஸாமினேஷன்ஸ் பாருங்கள், எக்ஸாமினேஷன் டேட் வந்து மே 26. அதே போல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து மேலேருந்து ஜூன் 2026. ஜூனியர் இன்ஜினியர் மே ஜூன் 2026. செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபேஸ், சரிங்களா, அது வந்து மே ஜூலை 2026. கம்பைன்டு ஹையர் செகண்டரி 10th +2 லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஜூலை செப்டம்பர் 2026. அதே மாதிரி கிரேட் சி ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர். கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் ஆகஸ்ட் செப்டம்பர். மல்டி எம்டிஎஸ்ன்னு சொல்லுவீங்களா, மல்டி டாஸ்கிங் டெக்னிக்கல் ஸ்டாஃப் செப்டம்பர் நவம்பர் 2026. ஸோ எஸ்ஐ டெல்லி போலீஸ் வந்து அக்டோபர் நவம்பர் 2026. கான்ஸ்டபிள் ஜிடி ஜனவரி மார்ச் 2026. எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ், சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் ஸ்பெஷலாக என்ன பார்க்க முடியும்னா, என்ன ஸ்ட்ராட்டஜி, காமன் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேக்ஸ், ரீசனிங் தாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இந்த 3 மட்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து படித்து வச்சுட்டாலே போதுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம வந்து குவாலிஃபை ஆகி, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து இருக்காங்களே, மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸில், அதில் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ முக்கியமானது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எலிஜிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இருக்கணும், 18 to 32 இயர்ஸ் இருக்கணும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டயர் 1, டயர் 2. டயர் வந்து ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ். அதே மாதிரி டயர் 2 வந்து மெரிட் ரேங்கிங்கில் டிசைட்ஸ் யுவர் ஜாப் வந்து சொல்லுது. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஜாப் கிடச்சிருங்க, சரிங்களா. ஸோ டயர் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். அதில் ரீசனிங், ஜிகே, குவான்ட்ஸ், இங்கிலீஷ், சரிங்களா. அதே மாதிரி டயர் 2ல் வந்து செக்ஷன் 1ல் மேக்ஸ் ரீசனிங் 60 கொஷின்ஸ், செக்ஷன் 2ல் இங்கிலீஷ் ஜிகே 70 கொஷின்ஸ், செக்ஷன் 3ல் கம்ப்யூட்டர் குவாலிஃபையிங் டேட்டா என்ட்ரி டைப்பிங் டெஸ்ட்டு எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் நம்ம பார்த்தோம், சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ. ஸோ இவங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பிஇ பிடெக் ஆர் டிப்ளமா சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். ஏஜஸ் வந்து 30 to
30லேருந்து 32 சரிங்களா, 30 அல்லது 32 ஏஜ் லிமிட். பேப்பர் 1 சிபிடியில் குவாலிஃபையிங் அண்ட் ஸ்கோர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. பேப்பர் 2ல் வந்து சிபிடியில் கோர் டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எடுத்திங்கன்னா பேப்பர் 1ல் 50 கொஷின்ஸ் வந்து ரீசனிங் ஜிகே 50 கொஷின்ஸ், ஜென்ரல் இன்ஜினியரிங் வந்து 100 கொஷின்ஸ், டோட்டல் 200 மார்க்ஸ் கேட்பாங்க. பேப்பர் 2 எடுத்துக்கிட்டால் ஸ்பெசிஃபிக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் 100 கொஷின்ஸ் வந்து 300 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது சரிங்களா. ஸோ 3வது எக்ஸாமினேஷன் பாருங்கள், எஸ்எஸ்சி சிஹெச்சிஎல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் வந்து ஸோ பேசிக்கலி வந்து எலிஜிபிலிட்டி 12th பாஸ் ஆகிருக்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்னா 18 to 27. டயர் 1ல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், டயர் 2 வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட்டு. ஸோ எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் அப்படின்றதுனா டயர் 1ல் வந்து 100 கொஷின்ஸ் ரீசனிங் ஜிகே குவான்ஸ் இங்கிலீஷ் இருக்கும். அதே மாதிரி டயர் 2 ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா மேக்ஸ் ரீசனிங் செக்ஷன் 1ல் இருக்கும் 60 கொஷின்ஸ், ஜிகே 60 கொஷின்ஸ், கம்ப்யூட்டர் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. செஷன் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டைப்பிங் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு ஒரு மேண்டேட்ரியாக இருக்கும் சரிங்களா. ஸோ 3வது 4th எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ், இது வந்து மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹவால்தார்லாம் கேட்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி எடுத்து 10th பாஸு, ஏஜ் லிமிட் 18 to 25 ஆர் 18 to 27 இருக்கும் டிபெண்டிங் அப்பான் தி போஸ்ட்டு. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ், அதே மாதிரி ஹவால்தார் போஸ்ட்டுக்கு அதுக்கான செக்லிஸ்ட்டு எல்லாமே வந்துடும். ஸோ செஷன் 1 எடுத்துனா குவாலிஃபை எக்ஸாமினேஷன் மேக்ஸ் ரீசனிங் தான் இருக்கும், நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. செஷன் 2ல் வந்து மெரிட் டிசைடர் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ், ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம் எஸ்எஸ்சி சிபிஓ, இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் எஸ்ஐக்கு. ஸோ 20 to 25 வந்து இயர்ஸ். அதே எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் தான், ரீசனிங் எலிமெண்ட்ரி மேக்ஸ் எல்லாமே அதே மாதிரி பேட்டர்ன் தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. எஸ்எஸ்சி ஜிடி சரிங்களா. ஸோ கான்ஸ்டபிள் போஸ்ட்டு 10th பாஸ் ஆகிருக்கணும், 18 to 23 இயர்ஸ். அதே மாதிரி 2 சைக்கிள் வந்து அலர்ட் பண்ணுவாங்க. February 2026, January மார்ச் 2027 2 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஏற்கனவே பார்த்த கான்ஸ்டபிளுக்கு என்னவோ அதே தான் வந்து இதுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுடைய சம்மரி டேபிள் தான் இங்கே பார்த்துருக்கோம். எம்டிஎஸ் ஜிடி 10th பாஸ் பண்ணியிருக்கணும், 18 to 25 இயர்ஸ் இருக்கணும். சிஹெச்எஸ்எல் வந்து 12th பாஸு, 18 to 27 ஏஜ் இயர்ஸ் இருக்கணும். சிபிஓ எஸ்ஐ வந்து டிகிரி பாஸ் ஆகிருக்கணும், 20 to 25 இயர்ஸ். சிஜிஎல் இருக்கு இல்லையா டிகிரி, ஸோ அதை டிகிரி பாஸ் ஆகி 18 to 27 ஆர் 30-32 இருக்கும். டிப்ளமோ டிகிரி வந்து அப் டு 30-32. சரி ஓகே, இப்போ எப்படி படிக்கிறது, என்னென்ன செய்கிறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆக்சுவலாக வந்து இதில் என்ன கொடுத்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் கோடிங் டீகோடிங் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், சீரீஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், அனலாஜி சிலோஜிசம் பிளட் ரிலேஷன்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய ஸ்கோர்ஸு கிடைக்கக்கூடிய ரீசனிங் பார்ட்டுங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி 6 to 8 monthsக்கு நம்ம படித்து வச்சுக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகே சரிங்களா, அதெல்லாம் எடுத்து நம்ம ஜென்ரல் சயின்ஸு ஜியாகிரஃபி எல்லாத்தையும் உட்காந்து நம்ம படித்து வச்சுக்கணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அரித்மெட்டிக்கில் வந்து பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு, ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ் எல்லாத்துலேயும் வந்து நம்ம மாஸ்டர் ஆகிருக்கணும், நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அது இல்லாமல் ட்ரிக்னோமெட்ரி, அல்ஜிப்ரா, மென்சுரேஷன், ஜாமெட்ரி இதெல்லாம் நீங்கள் நிறையா கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், கிராமர் பார்ட் வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க, வெக்கபுலரிஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அவங்களுடைய கோர் பேப்பர்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் படித்து வச்சுருக்கணும் சரிங்களா. சரி, இந்த 2 months ப்ரோக்ராம் இருந்தால் எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பாருங்கள், கான்செப்ட் பில்டிங்கில் வந்து ஸோ 2 hours மேக்ஸு, 1.5 hours வந்து இங்கிலீஷ் கிராமர், 1 hour ரீசனிங், 1 hour ஸ்டாட்டிக் ஜிகே, இது மாதிரி வந்து நீங்கள் பிரித்து படித்து வச்சுக்கணுங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் லெவல் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா 2 hours மேக்ஸ் எடுத்துக்கோங்க, 1.5 hours வந்து வொக்கபுலரி காம்ப்ரிஹென்ஷன்ஸ், 1 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ், 1.5 hours வந்து செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிட்டோம், நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதுனா கம்ப்ளீட்டாக மார்க் டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே இருக்குங்க. டெஸ்ட்டு எழுதாமல் நீங்கள் எக்ஸாமில் பாஸே ஆக முடியாதுங்க. நிறையா மார்க் டெஸ்ட் எழுதியே இருக்கணும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டை உட்காந்து டீப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க.
ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்பெசிஃபிக் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நான் ஃபைனல் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்னதே அப்படியே வந்து எப்படி நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்து டவுன்லோடு கூட படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஜனவரி 18 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம்.